ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு ரொம்பவே ஆரோக்கியமான ஆனால் கொஞ்சம் குறைவாக பேசப்படுற ஒரு அற்புதமான உணவுப் பொருளை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் சப்ஜா விதைகள். நம்ம எல்லாருக்குமே ஃபலூதா, ரோஸ் மில்க், லெமன் ஜூஸ் இது எல்லாமே ரொம்பவே பிடிக்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குங்க. இந்த ஜூஸோட மேலே மிதந்துட்டு இருக்க அந்த சிறிய கருப்பு விதைகள் தெரியும் இல்லையா, அதுதான் சப்ஜா. ஆனால் அந்த சிறிய விதைகள் உள்ள மறைந்திருக்கிற ஆரோக்கிய சக்தியை கேட்டிங்கன்னா அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல சப்ஜா விதைகளோட நன்மைகள், பக்க விளைவுகள் எப்படி பயன்படுத்தலாம், யாருக்கெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பத்தி விரிவா பேச போறோம். சப்ஜா விதை பார்க்கறதுக்கு அளவுல சிறியதா இருந்தாலுமே இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் ரொம்பவே ஏராளம். இந்த சப்ஜா விதைகள் புரதம், அத்தியாவசிய கொழுப்புகள், கார்ப்ஸ், நார்ச்சத்து ஆகியவற்றின் நல்ல மூலமா கருதப்படுது. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா சப்ஜா விதைகள் சாப்பிட்றதால கிடைக்கிற ஆரோக்கிய நன்மைகளை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், சப்ஜா விதை அப்படின்னா என்ன? சப்ஜா விதைகள் அப்படின்னா ஸ்வீட் பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சொன்னா துளசி விதைகள். ஆனா இது நம்ம வழக்கமான துளசி இல்ல. ஸ்வீட் பேசில் அப்படின்னா ஒரு வகை தாவரத்துல இருந்து கிடைக்கிற விதைகள்ங்க. இது இந்தியாவில் மத்திய கிழக்கு நாடுகள்ல, ஆசியா முழுக்க பண்டைய காலத்துல இருந்தே உடல் சூட்டை குறைக்க மருந்தா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இது சின்ன கருப்பு நிற விதைகள். தண்ணீர்ல ஊற விட்டா வெளியில ஒரு பளபளப்பான ஜெல் மாதிரியான தோற்றம் வரும். அந்த ஜெல் தான் நம்ம உடலை குளிர்விக்கும், குடலுக்கு நல்லது, ஜீரணத்துக்கு உதவுற ஒரு பொருள்னு சொல்லப்படுது. பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜா விதைகள் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுங்க. இதனால ஆயுர்வேத மருத்துவத்துல அதிகமா பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. பார்ப்பதற்கு அளவுல சிறியதா இருந்தாலுமே சரும பாதிப்புல இருந்து உடல்ல உள்ள நச்சுக்களை நீக்கிறது வர அத்தனை அற்புத நன்மைகள் நமக்கு வழங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த சப்ஜா விதையோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். உடலுக்கு சூட்டை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சியை தருவதில் சப்ஜா விதைகள் முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. குறிப்பா வெயில் காலங்கள்ல இந்த சப்ஜா விதையை அதிகம் சேர்த்து கொண்டோம் அப்படின்னா உடல் சூடு குறைவதோடு உடலை நீரேற்றமா வச்சுக்கொள்ளவும் உதவியா இருக்கு. இந்த விதைகள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சிங்க அப்படின்னா ஜூஸ், தயிர், ஃபலூடா, ஐஸ்கிரீம், புட்டிங்ஸ் போன்றவற்றோட சேர்த்து சாப்பிட முடியும். செரிமான அமைப்பை மேம்படுத்துது. சப்ஜா விதைகளை தண்ணீர்ல ஊற வைக்கும் போது அதுல கரையக்கூடிய நார்ச்சத்து உருவாகும். அதை தண்ணீரோட அப்படியே குடிக்கும் போது குடல்ல தண்ணீரை வெளியேற்றுது. இதனால மலம் மென்மையாக்கப்படுவதால குடல் இயக்கம் எளிதா ஏற்படுதுங்க. மலச்சிக்கல், நெஞ்சரிச்சல், அமிலத்தன்மையை நீக்குது. அடிவயிறு மற்றும் வயிற்று பகுதிகளை சுத்தப்படுத்த உதவியா இருக்கு. வாயுவை வெளியேற்றி அஜீரணத்தை போக்குதுங்க. சருமத்துக்கு நன்மை பயக்கும். சப்ஜா விதைகள்ல விசனின் மற்றும் ஓரியான்டின் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் கொண்ட ஃப்ளவனாய்டுகள் இருக்கு. இது சருமத்துல புதிய தோல் செல்களின் வளர்ச்சியை அதிகரிக்குது. இதனால எப்பவுமே இளமையான சருமத்தை கொண்டிருப்பீங்க. மேலும் இதுல இருக்கிற பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை தடுக்குது. சருமத்துல உள்ள சுரக்கம், கோடுகள், வறட்சியை போக்கி சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வச்சுக்கொள்ள உதவியா இருக்கும். உடல் எடையை குறைக்கும். சப்ஜா விதைகள்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி எடையை குறைக்குது. மேலும் இதுல உள்ள புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகமா உள்ளதால நீண்ட நேரத்துக்கு முழுமையான ஒரு உணர்வை உங்களுக்கு தருது. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான உணவு சாப்பிட்றத குறைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுவும் ஆரோக்கியமான எடை இழப்பிற்கு உதவியா இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமும் சப்ஜா விதைகளை சேர்த்துக்கொள்றதுல தப்பே இல்லை. ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். சப்ஜா விதைகளில் உள்ள நார்ச்சத்து நம்ம சாப்பிடும் உணவுல இருந்து நம்ம உடல் சர்க்கரையை உறிஞ்சி கொள்ளும் வேகத்தை மெதுவாக்கும். இதனால உடல்ல ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்குங்க. எனவே நீரிழிவு நோயாளிகள் டைப் 2 மற்றும் டைப் 2 சப்ஜா விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல 10-15 நிமிஷம் ஊற வச்சு அதோட அரை ஸ்பூன் தேன் சேர்த்து வாரத்துல 2 முறை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா இது ரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கிறதோட நல்ல செரிமானத்துக்கும் உதவும். சிறந்த நச்சு நீக்கிங்க. சப்ஜா விதைகளை ஊற வைக்கும் போது உருவாகும் ஜெல் போன்ற பொருள் நம்மளோட உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் நச்சுத்தன்மையை நீக்கவும் உதவுது. இது சரும பளபளப்பை அதிகப்படுத்துறதோட தேஜஸான கூந்தலையும் பெற உதவியா இருக்கு. வலுவான அழகான கூந்தலுக்கும் உதவுதுங்க. சப்ஜா விதையில உள்ள அதிக அளவு புரதம் மற்றும் இரும்பு சத்து முடி உதிர்வை குறைச்சி இயற்கையான முடி வளர்ச்சியை அதிகரிக்குது. அடர்த்தியான வலிமையான கூந்தலை பெற சப்ஜா விதை ஹேர் ஆயில தேங்காய் அப்படி இல்லைன்னா பாதாம் எண்ணெயோட கலந்து உச்சந்தலை மற்றும் முடியின் வேர் வர நன்றா தடவி 5 நிமிடம் மசாஜ் செஞ்சு 20-30 நிமிஷம் கழிச்சு ஷாம்புவா செஞ்சு கொள்ளலாம். இது பொடுக போக்குறதோட முடிக்கு பளபளப்பையும் தருது. நினைவாற்றலை அதிகரிக்கும்.
சப்ஜா விதைகளை ஊற வைக்கும் போது உருவாகிற ஜெல் போன்ற பொருள் நம்ம உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் நச்சுத்தன்மையை நீக்கவும் உதவுது. இது சரும பளபளப்பை அதிகப்படுத்துறதோட தேஜஸான கூந்தலை பெறவும் உதவுதுங்க. சப்ஜா விதைகள்ல நினைவேற்றம் அதிகப்படுத்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமா இருக்கு. இது பார்க்கின்சன் மற்றும் அல்சைமர் உள்ளிட்ட நரம்பியல் கோளாறுகளின் தாக்கத்துல இருந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம ஒற்றை தலைவலி, மன அழுத்தம், மனசோர்வு பிரச்சனைகளால அவதிப்படுறவங்க இந்த சப்ஜா விதை அன்றாடம் சேர்த்து கொண்டா நிவாரணம் பெற முடியும். மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்குதுங்க. சப்ஜா விதையை யார் சாப்பிடக்கூடாது தெரியுமா? என்னதான் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கினாலுமே இது சிலர் இந்த சப்ஜா விதையை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குறைந்த இரத்த சர்க்கரை அளவு உள்ளவங்க, சிறிய குழந்தைகள், அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள், ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, இவங்க எல்லாருமே இந்த சப்ஜா விதையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கோடை காலத்துல உடல் சூடு, வியர்வை, தலைவலி, உள்நிலை வெப்பம் எல்லாமே அதிகமா இருக்கும். சப்ஜா விதைகளை ஒரு கண்ணாடி தண்ணீர்ல ஊற விட்டு குடிச்சோம் அப்படின்னா உடனே குளிர்ச்சி கிடைக்கும். இதனால நேச்சுரல் கூலண்ட்னு இதை சொல்றாங்க. ஜீரண கோளாறு, வாயு பிரச்சனை, அஜீரணம் இது எல்லாமே இன்னைக்கு பலருக்கும் பிரச்சனையா இருக்குங்க. சப்ஜா விதைகள் குடலுக்கு சுத்தம் தரும், கழிவுகளை வெளியேற்றும் மற்றும் பாக்டீரியாக்களை குறைக்கிற தன்மை கொண்டது. சப்ஜா விதைகள் நம்ம வயிற்றுல நிறைய உறிஞ்சி புட்டி சுருண்டு ஒரு ஜெல் மாதிரி ஆகிடும். இதனால நீண்ட நேரம் பசி இல்லாம இருக்க முடியும். பசியை கட்டுப்படுத்தும். இயற்கையான வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட் மாதிரி இது வேலை செய்யுங்க. இது ஒரு நல்ல நார்ச்சத்து பொருள். குடல் சுத்தமா இருக்கும், மலச்சிக்கல் நீங்கும். தினமும் காலையில வெதுவெதுப்பான தண்ணியில சப்ஜா விதையை ஊற வச்சு குடிச்சிங்க அப்படின்னா பவுல் மூமெண்ட் மிக சுலபமாகுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கும். டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இது ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். சப்ஜா விதைகள் ரத்த சர்க்கரை அளவை மெதுவா அதிகரிக்க செய்யுது. அதனால சுகர் ஸ்பைக் வராது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சதுங்க. தோலுக்கு பிரகாசம் தரும், முடி உதிர்வு குறைக்கும், முகப்பரு வராம தடுக்கும். இதுல உள்ள மெக்னீசியம், இரும்பு மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மன அழுத்தம் குறைக்க உதவியா இருக்கு. இதை இரவுல குடிச்சா நல்ல தூக்கம் வரும். பயிற்சி, வேலை, உடல் சோர்வு இது எல்லாமே இருக்கும் நேரத்துல சப்ஜா விதைகளை சேர்த்து ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா உடனே ரெஃப்ரெஷ் ஆகலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு அவசியங்க. அதே மாதிரி சப்ஜா விதைகளுக்கும் சில பக்க விளைவுகள் இருக்கு. அதிகமா எடுத்தா வயிற்று வலி, வயிற்று வீக்கம். இது நார்ச்சத்து நிறைஞ்சது. அதனால அதிக அளவில் எடுத்தோம் அப்படின்னா ப்ளோட்டிங், கேஸ் வரும். கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டும். சில நேரங்கள்ல கருப்பை சுருக்கம் செய்யும் தன்மை இருக்கிறதால கர்ப்பிணிகள் இதை மருத்துவர் ஆலோசனை இல்லாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழந்தைகள் அதிகமா சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளைகள் சோக்காக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே ஊற வச்ச பிறகுதான் குடிக்கணும். சில மருந்துகளோட எதிர்வினை இருக்குங்க. சர்க்கரை, ரத்த அழுத்தம் அப்படி இல்லைன்னா தண்ணிங் மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்றவங்க மருத்துவரை கேட்டுட்டு அதன் பிறகுதான் இதை பயன்படுத்தணும். இந்த சப்ஜா விதைகளை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படி தெரியுமா? ஒரு ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஒரு கப் தண்ணியில ஊற வச்சு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அதன் பிறகு அந்த ஜெல் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஜூஸ், பால், ரோஸ் மில்க், லெமன் வாட்டர், ஸ்மூத்தி எதுல வேணுமானாலும் சேர்த்து குடிக்கலாம். தினமும் ஒரு டீஸ்பூன் போதும். அதிகமா சாப்பிடக்கூடாது. சப்ஜா விதைகள் அப்படின்னா நம்ம உடலுக்கு இயற்கையான பரிசு. சிறிய விதையானாலும் பெரிய நன்மைகளை தரும். ஆனா நினைவில் வைங்க, அளவு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுதான். சரியான அளவுல சரியான முறையில எடுத்துக்கிட்டா நம்ம உடலை குளிர வைக்கும், ஜீரணத்தை மேம்படுத்தும், எடையை குறைக்கிற ஒரு அற்புத மருந்து தான் இது. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.